கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஜெபவேளை நிகழ்ச்சிக்காக இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், the prayer that Jesus taught. இயேசு எவ்விதமாக ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நாம் தனிமையிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சபையிலே எல்லோருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். அதே நேரத்திலே நாம் வீடுகளில் இருக்கும்போது தனிமையிலே அதிகமாக நேரத்தை செலவு செய்ய வேண்டும். உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் அதிகமான நலமான காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பிதாவை நோக்கி பார்த்தவர்களாக, நாம் இருதயத்தை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒரே சிந்தையோடு கூட நாம் பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரம் அது. அப்படி நாம் ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எனவே நாம் ஜெபம் பண்ணும்போது தனிமையிலே பிதாவை நோக்கி நாம் நம்முடைய இருதய கதவை திறந்து தேவனுக்கு நேராக முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். மத்தேயு 6 அதிகாரம் 7வது வசனத்திலே, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். They think that shall be heard for their much speaking. இன்னைக்கு அதிகமாக அந்த விதமாக இருக்கிறார்கள். அஞ்ஞானிகளைப் போல நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவது, அதனாலே ஜெபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பது. நம்முடைய ஜெபம் சுருக்கமாக இருக்க வேண்டும். சுருக்கமான ஜெபம் பெருக்கமான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொண்டு வரும். வீண் வார்த்தைகளாலே ஜெபம் பண்ணக்கூடியவர்கள் அஞ்ஞானிகள். அவர்களைப் போல நாம் ஜெபிக்க கூடாது. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். தேவன் எல்லோருடைய ஜெபத்திற்கும் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் பிதாவின் சித்தம் செய்கிறவராக வந்தார். பிதாவானவரும் அதே போலத்தான் அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது
அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அஞ்ஞானிகள் ஜெபிப்பதைப் போல் இருக்கக்கூடாது. வீண் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கக்கூடாது. சுருக்கமாக இருக்க வேண்டும். நேர்த்தியான வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்காக, எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவிலே வளரும்படியாக, பாவத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையும்படியாக நாம் ஜெபம் பண்ணலாம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த நம்முடைய பிதாவாகிய தேவன் நல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி சுருக்கமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். நீங்க பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. எவ்வளவு சிறப்பானவைகளை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறீர்கள். ஏன்? நீங்க பெற்றெடுத்த பிள்ளை அவைகளுக்கு நலமானதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசை கொள்ளுகிறீர்கள். அதுல தவறு ஒன்றும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் போது அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையானவைகளை கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யும் போது பரலோக தேவன் கைவிட்டு விடுவாரா? விடமாட்டார். எனவே ஆதி முதலாக ஆபிரகாம் துவங்கி பிதாவை நோக்கி பார்த்தார்கள். உலக ஜனங்களை பார்க்கவில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக பரலோக பிதாவை நோக்கி பார்த்தார்கள். அங்கிருந்துதான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இரண்டாவது, இயேசுவானவர் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும். முற்பிதாக்கள் ஜெபம் பண்ணாங்க. தாவீது ஜெபம் பண்ணார், சாலமோன் ஜெபம் பண்ணார். ஆனால் இவர்கள் இயேசுவை பார்த்து எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ ஒரு புதிய ஒரு உபதேசம், ஒரு புது வழிகாட்டுதல் அங்கே நடைபெறுகிறது. லூக்கா 11வது அதிகாரம் 2-4 வசனங்கள். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, when you pray say our Father who are in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிறவர் பிதாவானவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். எனவே இந்த பரலோக பிதாவை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு தகப்பனே தகப்பனே என்று ஜெபம் பண்றாங்க. நாம் யாரை தகப்பனே என்று சொல்லுவோம்? நம்முடைய பெற்றோர்களை தகப்பனே என்று சொல்லுவோம். அந்த மனம் திரும்பிய அந்த கெட்ட குமாரன் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் தவறு செய்தேன் என்று மனம் திரும்பி வருகின்றான். அவன் பூமிக்குரிய தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தான். பரலோக பிதாவுக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தான். ஆக பரலோக பிதாவுக்குரிய மகிமையை நாம் செலுத்தி ஆக வேண்டும். பூமிக்குரிய தகப்பனை நோக்கி நாம் வேண்டும்போது தகப்பனே என்று நாம் சொல்லுவோம். பரலோக பிதாவுக்கு நாம் தகப்பனே என்று சொல்லக்கூடிய வார்த்தை பொருத்தமற்றது. அது உலக தகப்பன்மார்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. எனவே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவே என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அவர் ஒருவருக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். மற்ற யாரையும் உங்கள் பிதா என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நமக்கு பிதா ஒருவரே, அவரே தேவன். எனவே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த இடத்துல அப்பொழுதுக்கு தேவையான ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் இப்பொழுது வந்தாயிற்று. இப்போ 2000 வருஷத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் அப்பொழுது வராமல் இருந்தது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். இது நாம் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இவ்விதமாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்கள். இந்த ஜெபத்தை சில திருச்சபைகளை அந்த சபையிலே சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க இன்று வரை. அது ஒரு மாடல், ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்த மாடல். அந்த மாடலில் நம்ம எடுத்துக்கலாம். பிதா எடுத்துக்கொள்ளலாம், இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ராஜ்யம் வந்தாயிடுச்சு, இன்னும் ராஜ்யம் வருவதாகன்னா அப்போ வரலை என்று அர்த்தம். அப்போ அது தவறாக போய்விடும். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அதுவும் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அதிகமாக உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஜெபம் பண்ணலாம். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு முறை கர்த்தர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். தொடர்ந்து நம்ம பாவம் செய்து கொண்டே எங்கள் பாவத்தை மன்னியும் மன்னியும் என்று போய் சொல்வது அது சரியல்ல. பாவத்தை விட்டு விலக வேண்டும். நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் அவர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்தினார்கள். முதல் நூற்றாண்டு சபை வளர்ந்தது. பிதாவை நோக்கி சகல ஆசீர்வாதத்தையும் ஜெபித்து பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே கடைசியிலே முடித்தார்கள். என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால் முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே என்று நாம் முடிக்க வேண்டும். அநேகர் ஏசப்பா ஏசப்பா என்று ஜெபம் பண்ணுகிறாங்க. இயேசு உயிரோடு இருந்த அந்த நாட்களிலே, அதாவது அவருடைய ஊழிய நாட்களிலே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களோடு என்னோடு என்றென்றும் அவர் ஜெபிக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்க கூடாது. அப்ப அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் தவறாய்விடும். பிதாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் வழியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்திலே வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பிதாவானவர் இயேசுவை முன்குறித்திருக்கிறார். ஆகையினாலே ஏசப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுவது தவறு. பிதாவை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று நாம் முடிக்க வேண்டும். மார்க் 9:1 வாசிக்கிறோம். அன்றையும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சில தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வரப்போகிறது என்ற காரியம் அப்பொழுதே அவர்களுக்கு உணர்த்தப்பட்டிருந்தது. அந்த ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, சாவதில்லை. அதுக்குள்ளாக அவருடைய ராஜ்யம் வந்துவிடும். அப்படித்தானே அதனுடைய அர்த்தம். அப்படியாக சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய ராஜ்யம் பலத்தோடு வந்தது. சிலுவைக்கு அப்புறமாக அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. முதல் நூற்றாண்டு சபை அவருடைய ராஜ்யமாக இருக்கிறது, அவருடைய ஆளுகையாக இருக்கிறது. அந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார்.
அதுவரைக்கும் இஸ்ரவேலின் தேவனே தலையாக இருந்தார். இப்பொழுது அந்த ராஜ்யத்தை இயேசுவின் இடத்திலே ஒப்பு கொடுத்துட்டார். என் ராஜ்யம் என்று சொல்லுகிறார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, அது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம். என்ன நினைக்கிறார்கள்? தவறாக அவர் எருசலேமில் உட்கார்ந்து ஆட்சி செய்வார், 1000 வருஷம் அரசாட்சி செய்வார், அந்த ஆட்சி வரும் என்று அன்னைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிறிஸ்து நம்மை ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லோரும் ராஜா என்று அவரை போற்றினார்கள். நீ ராஜாவா என்று கேட்கும்போது நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று சொன்னார். ஆம், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார், சர்வத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. எனவே அவருடைய ராஜ்யம் வந்தாகிவிட்டது. லூக்கா 19:38 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அப்ப அவர்கள் நன்கு புரிந்திருந்தார்கள், அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், எல்லா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்கும். தானியேல் கண்ட சொப்பனத்தின்படியாக அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழித்துவிட்டு இப்பொழுது நிலையான ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் ராஜ்யமாக இருக்கிறது. அதில் நீங்களும் நானும் பிரஜைகளாக இருக்கிறோம். யோவான் 18:36 சொல்லுகிறார், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியது அல்ல. ஜனங்கள் தவறாக நினைக்கிறார்கள். மற்ற ராஜாக்களைப் போல இயேசுவும் ஆட்சி செய்வார் என்று. அவர் ஆவிக்குரிய ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார், பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்தார். அவருடைய ஆளுகை சர்வத்தையும் ஆளுகிறது. இந்த பூமியை மாத்திரமல்ல, அண்ட சராசரங்களையுமே அவர் ஆளுகிறார். அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை முடிவிலே அவர் ஒப்புக் கொடுப்பார் பிதாவின் இடத்திலே. அப்பொழுது பரலோகத்திலே நித்திய நித்தியமாக நாம் அவரோடு கூட வாழ்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணார். மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் சீசர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. இந்த ஜெபமும் கூட அவர் சித்தத்தின்படியாக ஜெபித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய விருப்பத்தை தள்ளி வைத்துவிட்டு பிதாவினுடைய விருப்பத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பமே அதில் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணியே ஆக வேண்டும் என்றால் அப்படியே செய்கிறேன், அது நடைபெறட்டும். அப்படியாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை சிலுவையிலே அறைகிறார்கள் என்றால் அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கினார். அவரை ஒருவரும் தொடக்கூட முடியாது. அவர் வார்த்தை நினைச்சிருந்தா எவ்வளவோ பெரிய காரியங்களை அவர் செய்ய முடியும், மறைந்து போயிருக்க முடியும். ஆனால் அவ்விதமாக அவர் செய்யவில்லை. சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு செல்லப்பட்டார், சிலுவையிலே ஜீவனை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை. Not everyone who say me, Lord, Lord, will enter into the kingdom of heaven, but he that does the will of my Father who is in heaven. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அதை தவிர்த்து விட்டு கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அநேக அடையாளங்களை அற்புதமும் செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். அக்கிரம செய்யக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படியாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படியே அடுக்கு மொழியாக அடுக்குகிறார்கள். அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடியவர் யார் சொல்லுவார்கள்? கர்த்தரை அறிந்தவர்கள் தான் சொல்றாங்க. அவங்கள பார்த்து தான் இயேசு சொல்றார், என்னை நோக்கி, அதுவும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஏன்? அவன் தேவ சித்தம் செய்யவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். சித்தத்தின்படி வாழாம சுயமாக வாழ்ந்து விட்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. தேவன் அந்த ஜெபத்தை நிராகரிப்பார். தேவனுடைய சித்தத்தின்படியாக ஜெபம் பண்ணவில்லை. எனவே தேவனுடைய சித்தத்தின்படியாக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அவருடைய சித்தம் இல்லாமல் இங்கே ஒன்றும் நடைபெறாது. எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியே நடைபெறுகிறது. இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். அந்த விதமாக அவர் ஆசீர்வாதத்தை பெற்றார். அநேக ராஜாக்கள் தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் அவருடைய சித்தத்திற்கு முழுமையுமாக ஒப்புக் கொடுத்தார்கள், அதை நிறைவேற்றினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சித்தத்திற்கு முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். சிலுவையிலே அவர் தொங்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். இதோ உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதை நீங்கள் எண்ணி பாருங்கள். மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, பிதாவின் சித்தம் செய்யும்போது நாம் அவருக்கு சகோதரர்களாக மாறுகிறோம். சகோதரிமார்கள் சகோதரிகளாக மாறுறாங்க, தாயாக கூட இருக்கிறாங்க. மரியாளுடைய இடம் அவர்களுக்கு கிடைக்கிறது. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், பாக்கியவதி என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்போது அந்த மரியாளை போல ஒரு தாயாக நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். சகோதரனாக, சகோதரியாக, தாயாக இருக்கிறான் என்றார். அந்த குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதராக இருக்கிறார். அவர் அந்த வேலையை செய்து முடித்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அன்பான தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அவருடைய விருப்பத்தின்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுய விருப்பம் ஒன்றும் வேண்டாம். அது பூமிக்குரியது, அது மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆனால் பிதாவினுடைய சித்தம் மாத்திரமே நிலைத்திருக்கும் என்று பார்க்கிறோம். லூக்கா 5வது அதிகாரம் 12-13 வசனங்கள். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அந்த குஷ்டரோகி பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அவனுடைய நம்பிக்கை பாருங்க. ஏன் விருப்பம் கூட கிடையாது. உமக்கு சித்தம் இருந்தால்
என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. இயேசு அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பாருங்க, வாயின் வார்த்தைகள்ல நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படியாக ஜெபம் பண்ணுகிறோம்? இந்த குஷ்டரோகியை போல நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். அவருடைய சித்தத்தின்படியாக அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவனை இயேசு பார்க்கிறார், முகக்குப்புற விழுகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல் எவ்விதமாக இருக்கிறது? அந்த குஷ்டரோகியை போல பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்படைத்து கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக அவர் எப்படி முடிய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணாரோ, அதே போல நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம் என்றால் அதிகமான நன்மைகளை பிதாவினாலே நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அநேகர் அந்த விதமாக ஜெபிக்க தவறி விடுகிறார்கள். கடைசியாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே என்று சொல்றார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அனுப்பின தேவனிடத்துல எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு அங்கே ஒப்புவிக்கிறார். அங்கே மரியாள் இடத்துல ஒப்புவிக்கவில்லை, யோசேப்பின் இடத்துல ஒப்புவிக்கவில்லை, அனுப்பின பிதாவின் இடத்துல அங்கே ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம்? இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறோமா? பிதாவாகிய தேவன் நமக்கு பூமியிலே பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார், அவர்களை கனம் பண்ண வேண்டும். ஆனால் பிதாவாகிய தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் நமக்கு இறுதி வரை நம்மோடு இருக்கிறவர். உலகமெல்லாம் உலகத்தோடு கூட அப்படியே ஒளிந்து போய்விடும். ரயில் பயணங்கள் போல அப்படி அப்படியே அவங்கவுங்க கலண்டு போய்விடுவார்கள். நாம் நித்தியத்திற்கு போகும்போது தேவ தூதர்கள் நம்மோடு கூட வருவார்கள். அங்கே பிதாவை நாம் சந்திப்போம், இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்போம். அந்த ஒரு பாக்கியம் தேவனுடைய மக்களுக்கு இருக்கிறது, அந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையிலே நீங்கள் பயணிக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்தபடியாக நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய சித்தத்தின்படியாக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் அறை வீட்டின் கதவை பூட்டி தனிமையிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதிகமாக தனிமையில போய் சீசர்களை அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணினார். கல்லறி தூரம் கடந்து சென்று அவர் ஜெபம் பண்ணினார். 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சீசர்களை பார்த்து கேட்டார். நாம் நேரங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறது, பெற்றிருக்கிறோம். அந்த நேரங்களை தேவ சமூகத்திலே ஜெபத்திலே செலவு செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தின்படியாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின்படியாக ஜெபிக்காமல் அவரை நோக்கி நாம் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனாலே எந்த விதமான நன்மைகள் வந்துவிடப் போவதில்லை. அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளினாலே அழைப்பி நீங்கள் ஜெபிப்பதனாலேயும் ஆசீர்வாதம் வந்துவிடப் போவது இல்லை. சித்தத்தின்படியாக ஜெபம் பண்ணுங்கள், அதன்படியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவிலே வளருங்கள். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தபடியாக உம்மை நோக்கி பிதாவே என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன். பொல்லாதவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும்போது நலமானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். பார்க்கிற நேயர்கள் உம்முடைய சித்தத்தின்படியாக ஜெபம் செய்து சகல ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை கரம் பிடித்து வழிநடத்திய வேண்டுமாய் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். .com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.